ஒரு பேர் கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லரா வருவீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஊர்ஜிதமா சொல்ல முடியும். அதனாலதான் இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணி ஸோ இந்த ஸோ கொடுத்தது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஓடுறாங்க. இந்த 2 லைன் வந்து கம்பல்சரி. இதுக்கு 2க்கும் ஒரு பைண்டிங் இருக்கு. இந்த 2ம் இருக்கக்கூடிய பைண்டிங்கு இன்னைக்கு உலகமே அதுலதான் உருண்டுட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த 2யுமே ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான ப்ராடக்டா மனநிலையில் நல்ல ஒரு கொடுக்கணும், மக்கள் இடத்துக்கு ஒரு நல்ல தெளிவான ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவாசோ அப்படிங்கிற கம்பெனி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சுவர் பதிக்கக்கூடிய ஒரு இடத்துல கம்பெனி இருக்குங்கிறத தெளிவா ஆணித்தரமா நான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த ப்ராடக்டை எடுத்து வந்ததுனாலதான் உங்க முன்னாடி இன்னைக்கு நான் ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த கம்பெனில உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னுடைய பேர் சண்முக சுந்தரம். நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே கொங்கு மண்டலமும் கோயம்புத்தூர். எனக்கு இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அவாசோ வெல்பீயிங் ஒரு புண்ணியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்த த கிரேட் மேன் மிஸ்டர் சங்கர் சார், தென்காசியை சேர்ந்த சங்கர் சார், அண்ட் இந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் ராஜாமணி சார். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் அந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பிளான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த பிளானுக்கு முன்னாடி நீங்க கேட்கும் போது ஒரு சின்ன பேப்பரும் ஒரு பேனா, ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பர், பேக்கெட் சைஸ்ல கூட இருந்தாலும் ஓகே. நான் சொல்லும் போது கண்டிப்பா உள்வாங்கிக்கோங்க. இந்த பேப்பர் சைஸ்ல இருக்க இந்த பேக்கெட் சைஸ்ல இருக்கிற பேப்பர் உங்களுக்கு ஒரு பேக்கெட்டை நிறைய அளவுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதுல வரக்கூடிய டவுட், சந்தேகம் எதுவா இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா இந்த பிளான் முடியும் போது டவுட் கிளியர் ஆகும். அதையும் மீறி ஒரு டவுட் வருதுன்னா கண்டிப்பா நிறைய நீங்க உள்வாங்கியிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க. அடுத்து நீங்க வந்து ஒரு பெரிய புதையலை எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அந்த கிளாரிபிகேஷன் வந்தா கூட நீங்க உங்களை அழைச்சிட்டு வந்த நபர்கள் கிட்ட கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி அவருக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கேட்டுக்கோங்க. அதையும் மீறி டவுட்ஸ் இருந்தா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரியா ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாக்கிஸ்ட் இவங்க கிட்ட நீங்க கேட்டு இந்த பிளானை தெரிஞ்சு நீங்க இந்த பிசினஸ்ல இறங்குனா கண்டிப்பா பல கோடிகளை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியும். சார், எல்லா கம்பெனியும் இந்த பல கோடி சம்பாதிக்கிற வாய்ப்பு தான் சார் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு மோட்டிவேஷனா தான் சொல்றாங்க சார். சோ இந்த கம்பெனியும் அப்படியா? அந்த கம்பெனி எல்லா கம்பெனியும் சொல்ற விஷயத்தை விட செயல்பாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியம். இங்க செயல்பாடு அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா ஒரு 4 பேராமீட்டரா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, 4 திசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துட்டோம், ஒரு பேராமீட்டர் எடுத்துட்டோம்னா கம்பெனியோட ப்ரொஃபைல். எனக்கு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட் வச்சு இன்னைக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாம என்னென்ன டைப் ஆஃப் விஷயத்த நம்ம கொடுக்கணுமோ, என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம கொண்டு வரோமோ அதுக்கு உண்டான லீகாலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்த ஒரு ப்ரொஃபைல், மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபைல். செகண்டரி எடுத்துட்டீங்கன்னா, அடுத்த பார்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ப்ராடக்ட், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ராடக்டை ரிசல்ட் ஓரியன்டா கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனில சேலஞ்ச் விட்டு சொல்லலாம், ஒன் பால்டால் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சேலஞ்சின் ப்ராடக்ட் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவாசோ இருக்கு. செகண்ட் பாராமீட்டர். தேர்ட் பாராமீட்டர் அப்படின்னா இன்னைக்கு பிளான். இதெல்லாம் ஓகே சார், 3வது வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வருமானம், கைண்டிய சம்பளம். இன்னைக்கு வந்து இந்த பொறுத்தவரை எல்லாரும் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் நம்ம கம்பெனி அள்ளி எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா போதும். அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல கம்பெனி இருக்கு. எல்லா இடத்துலயும் கிள்ளி கொடுத்தா கூட இங்க அள்ளி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 3வது பாராமீட்டர். 4வது பாராமீட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த நபர் உள்ள வந்தாச்சுன்னா இந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு கோடீஸ்வரனா மாற்றணும். அந்த மாத்திரக்கு உண்டான என்னென்ன டெக்னிக் ஃபார்முலா இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே கரை சேர்க்கறதுக்கு உண்டான ஃபார்முலாவை மிகப்பெரிய திறம்பட இன்னைக்கு கம்பெனியோட எம்டி சந்தோஷ் சார் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த 4 பேராமீட்டர்ல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வர்றதுக்கான ஒரு பிளான் இங்க இருக்கு. ஸோ அதனால தெளிவா கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் உங்களை நான் ஸ்டே பண்ண சொல்றேன். ஸோ பிளான்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கம்பெனியோட கேட்டீங்கன்னா, இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் இன்னைக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் இரண்டையுமே ஒரு பேலன்ஸ்டு லைஃபா கொண்டு போகிறத நம்ம கம்பெனியோட விஷன். இன்னைக்கு ஒரு ஆயுர்வேதிக் அண்ட் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்டை பட்டி தட்டி எங்கும் கொண்டு சேர்த்தக்கூடிய இடத்துல கண்டிப்பா கொண்டு போகணும். எல்லாருக்கும் ஒரு ரிசல்ட்டோ ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்டா கொடுத்து இன்னைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட மிஷன்.
ஸோ இன்னைக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இன்னைக்கு அவர்ஸாவை பொறுத்தளவு ஒரு கம்பெனி இன்னைக்கு உள்ள நீங்க வர்றது எல்லாமே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க உள்ள வரலாம், ஃப்ரீயா சைன் அப் ஆகி வரலாம். உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த கம்பெனியில் யாரோ ஒரு நபர் இருந்தாலே உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். நீங்க உள்ள வரும்போது ஜாயின் பண்ணி ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க உள்ள வரலாம். ஓகே, நீங்க ஒரு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல உள்ள வந்துட்டேன்னு யூ ஆர் த பிசினஸ் அசோசியேட்டா வருவீங்க. அதுக்கு இன்கம் எப்படி எலிஜிபிள் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த இன்கம் வந்து ஒரு 7 வகையான இன்கம், உலக அதிசயங்கள் 7 அப்படிமா, 7 ஒண்டர்ஸ் அப்படிமாங்க. இந்த உலக அதிசயங்கள் 7 மாதிரி நம்ம கம்பெனில 7 வகையான இன்கம்ல அதிசயமான ஒரு இன்கமும் நம்ம கிட்ட உள்ள இருக்கு. அதுல வந்து பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்கம் ரீட்டைல் இன்கம், செகண்ட் இன்கம் ரெஃபரல் இன்கம், தேர்ட் இன்கம் வெல்பீயிங் சென்டர், குரூப் ஷேரிங் போனஸ் தட் இஸ் அ பைனரி, ஃபோர்த் மேட்ரிக்ஸ் இன்கம், ஃபிஃப்த் மேட்ரிக்ஸ் பூஸ்டர் இன்கம், சிக்ஸ்த் ஜெனரேஷன் இன்கம், செவன்த் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ இந்த 7 வகையான இன்கம். அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் ரீட்டைல் இன்கம். இந்த ரீட்டைல் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அப்படின்னால நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல பிரைஸ்ல கிடைக்கும். ஜாயின் பண்ணாம வாங்குனீங்கன்னா எம்ஆர்பில கிடைக்கும். அப்ப ஜாயின் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு 15 to 20% உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு 150 ரூபாய் இருந்து 200 ரூபாய். இதே ஒரு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க, 10,000 rupees ப்ராடக்ட். நீங்க ப்ராடக்ட்டை பத்தி எல்லாமே மேடம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்குறீங்க, இல்லைன்னா தேவைப்படுற கேட்கறாங்கன்னு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கூட ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் டேம் ஷூரா உங்களுக்கு ஒரு இன்கம் நிற்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் சர்ப்ளஸா ரொட்டேட் பண்ணா கூட ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் மினிமம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அவசரம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரீட்டைல் இன்கம் அப்படிங்கிறது நீங்க ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல வாங்கி நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க, சேல் பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ ரீட்டைல் இன்கம். செகண்ட் இன்கம் ரெஃபரல் இன்கம். ரெஃபரல் இன்கம்ங்கிறது நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது யாரோட ரெஃபரன்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ, இப்ப உங்களோட டீம்ல ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எப்படின்னா, ஒரு நபர் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு, கண்ணன் அப்படிங்கிறவரை ரெஃபர் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு 10,000 rupeesக்கு அவரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாரு. அப்போ இந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது எப்படி பண்ணாங்கன்னா 10,000 rupeesக்கு 10% அப்படிங்கிறது உங்களுக்கு 1000. இதுல இன்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு அவாசோ ஏவி பாயிண்ட் ஏவி வால்யூம் அப்படிங்கிறது 1 rupee இஸ் ஈக்குவல் டு 1 rupee. அப்ப 1000க்கு 1000 ஏவி நமக்கு கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு 10%னா 1000 ஏவி கிடைக்கும். 1000 ஏவிங்கிறது 1 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய் உங்களுடைய இன்கம். அடுத்த மூமெண்ட் நீங்க எப்ப ப்ராடக்ட் நீங்க ஆக்டிவேட் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அடுத்த நிமிஷமே உங்களோட அடுத்த செகண்ட்லயே உங்களோட இன்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க டைரக்டா அறிமுகப்படுத்தலாம். அவங்க மூலியமா அவங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 10% இன்கம். ஒரு 10 பேர் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க, 10 பேர் ஒரு நபரும் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா உங்களுடைய இன்கம் மொத்தமா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இதுல பிசினஸ்ல டைரக்ட் ரெஃபரல் நடந்திருக்கும். உங்களோட இன்கம் 10,000 ரூபாய் ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். ஸோ இந்த மாதிரி நீங்க அன்லிமிட்டடா எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். அவங்க எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் 10% உங்களுக்கு இன்கம் இம்மீடியட்டா கிடைக்கும், ரெஃபரல் இன்கம். தேர்ட் இன்கம் குரூப் ஷேரிங் போனஸ். இது வந்து பைனரின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்லும் போது இப்ப குமார் அப்படிங்கிறவரு கண்ணனை 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, கிடைச்சிருக்கும். செகண்ட் தேர்டு இன்னொருத்தர் என்ன பண்றாரு, லெப்ட்ல அறிமுகப்படுத்திட்டாரு கண்ணனை குமார். அடுத்தது ஒரே நிமிஷம் சார், வாய்ஸ் கேக்குதுங்களா? சோ அடுத்தது பாண்டின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு, செகண்ட்ல ரைட்ல அறிமுகப்படுத்துறாரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு 10,000 rupeesக்கு அவரும் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா அவருடைய இன்கம் டைரக்ட் ரெஃபரலுக்கு குமாருக்கு 1000 ரூபாய் போயிருக்கு இம்மீடியட்டா. சோ இந்த லெப்ட் ரைட் அறிமுகப்படுத்துறதுக்கு குமாருக்கு லெப்ட்ல கண்ணன் அறிமுகப்படுத்திருப்பார், ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்திருப்பார். உங்களோட லெப்ட் ரைட் மேட்ச் ஆகும்போது 10% உங்களுக்கு மேட்சிங் போனஸ் அப்படின்பாங்க. குரூப் ஷேரிங் போனஸ் 10%.
அப்படிங்கும்போது லெப்ட்ல ஒரு 10,000 ரைட்ல ஒரு 10,000 ரூபாய் நடந்ததுன்னா 10% போது 1000 ரூபாய் உங்களுடைய மேட்சிங் போனஸ் அப்படிங்கும். இந்த மேட்சிங் போனஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆன அடுத்த அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கு. அந்த 12 மணி கட் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷமே உங்களோட வேலட்ல 1000 ருபீஸ் ஆட் ஆயிரும். அதாவது டைரக்ட் ரெஃபரலுக்கு அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட் இன்கம், பைனரி குரூப் ஷேரிங் போனஸுக்கு டெய்லி இன்கம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணனுக்கு கீழே ஒரு 1,00,000 ரூபாய்க்கு இன்னைக்கு பிசினஸ் நடந்திருக்கு. ஜெய்பாலுக்கு கீழே பாண்டிக்கு கீழே 1 lakh rupees பிசினஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 1 lakh to 1 lakh மேட்ச் பண்ணும்போது 10% அப்படிங்கும்போது அவரோட இன்கம் 10,000 rupees அன்னைக்கு அவரோட இன்கம். ஸோ இந்த இன்கம் வந்து வாங்குறதுக்கு அவரோட எலிஜிபிள் கேட்டகரி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர்னா அவர் ஒரு 1,500 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா அவர் பிசினஸ் அசோசியேட்டா வருவார். அந்த 1,500 ரூபாய்க்கு மேல ஆக்டிவேட் பண்ணும்போது அவரோட இன்கம் ஒரு நாளைக்கு இன்கம் 1,500 கிடைக்கும். இதே நீங்க 10,000 ரூபாய் வரணும் அப்படின்னா உங்களோட இன்கம் என்னவா இருக்கணும்னா உங்களோட ஐடிய ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்களோட பர்ச்சேஸ் எப்ப வேணாலும் இப்ப 1,500 ரூபாய்க்கு வந்திருப்பாரு, இல்ல 3,000 ரூபாயில இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பட் அவரோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவரோட அடுத்த கம்பெனி கொடுக்கக்கூடிய 90 நாளுக்குள்ள, அதாவது 3 மாசம் டைம் இருக்கு கம்பெனி ஆக்டிவேஷன் ஆனதுக்கு அப்புறம், அதுக்குள்ள என்னைக்கு அவர் 10,000 ரூபாய்க்கான ஆக்டிவேஷன் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாரு அவரோட சீலிங் லிமிட் 10,000 ரூபாய். ஸோ இந்த 10,000 ரூபாய் வரும்போது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா 30 நாளைக்கு உங்களோட இன்கம் 3 lakhs rupees நம்மளுடைய இன்கம். ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு ஹையஸ்ட் இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பேக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த பேக்கேஜ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,500 ரூபாயில இருக்கு, 3,000 ரூபாயில இருக்கு, 5,000 ரூபாயில இருக்கு, 10,000 ரூபாயில இருக்கு, 25,000 இருக்கு, 5,000 இருக்கு. இது எல்லாம் உங்களோட டெய்லி இன்கம் பண்ணி நீங்க கொண்டு வந்துக்கலாம் எவ்ரி டைம் நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது. அப்படி பண்ணும்போது கூட உங்களோட பிவியும் ஆட் ஆகும், உங்க டீம்ல வரக்கூடிய பிசினஸுக்கும் பிவி உங்களுக்கு ஆட் ஆகும், டைரக்ட் ரெஃபரலோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட சீலிங் லிமிட்டும் ஹையஸ்டா மாறும். சோ இது பைனரி. அடுத்த இன்கம் 7 அப்படின்னு சொல்லி அந்த அதிசயமான ஒரு பிளான்ல இங்க வச்சிருக்காங்க. அதுதான் மேட்ரிக்ஸ் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது. இதுக்கு ஜஸ்ட் 200 பிவி பிசினஸ் வால்யூம் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தா போதும். ஒரு லெவலுக்கும் இதுல வந்து 10 லெவல் நம்மளுக்கு இன்கம் பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த 10 லெவலுக்கும் 200 பிவி எப்படி ஆக்டிவேட் பண்றோம்னா நம்ம பைனரியில நீங்க செட் பண்ணக்கூடிய இன்கம் வாங்கும் போதே உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் 200 பிவிக்கான ஒரு 10% உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் கட் பண்ணி இந்த இன்கம் கொண்டு வரப்போகுது. இந்த கொண்டு வரும்போது வரக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கையில் ஒரு கட்டத்துக்கு மேல நிற்கும், இல்லைன்னா ஸ்லோவாகும். ஆனாலும் நம்மளோட பேக்கப் நமக்கு ஒரு கிராஜுவேட்டி மாதிரி, ஒரு பிஎஃப் மாதிரி நம்மளோட கிராஜுவேட்டி பேக் போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு அசெட் கிரியேட் பண்றதுக்காக சிஸ்டம் கொண்டு வந்து இன்னைக்கு பைனரியை தாண்டி ஜெனரேஷன் தாண்டி ஒரு மேட்ரிக்ஸ உள்ள வச்சு ட்ரை மேட்ரிக்ஸ் பிளான ஒரு டிசைன் பண்ணி இன்னைக்கு பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கான பிளான கொண்டு வந்தது ஒன்லி ஒன் நிறுவனம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அது அவர்ஸ் வெல்பீயிங் மட்டும்தான். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட இன்கம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பைனரியில அறிமுகப்படுத்தும் போது கண்ணன் ஒரு குமார் வந்து கண்ணன் அறிமுகப்படுத்தினார், இந்த ஃபர்ஸ்ட்ல வந்துருவார். அடுத்தது பாண்டின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், அவரு செகண்ட்ல வந்துருவார். அடுத்தது குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, இவர் டைரக்ட் ரெஃபரல் தான் குமார். ஆனா அவர் என்ன பண்றாரு, குமரேசனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கண்ணனுக்கு கீழேயோ பாண்டிக்கு கீழேயோ தான் நீங்க பைனரியில பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனா அந்த பைனரியில பண்ணக்கூடிய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ல வந்து 3வது அவர் உட்காரும். 4வது ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க ஜெயக்குமார், அவர் என்ன பண்ணுவாரு, 4வதா கீழே 4th லெவல்ல 4வதா 1ஆம் நம்பருக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியவர் கீழே உட்கார். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது சிஸ்டமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதுல இன்கம் எப்படி வரும்னா இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 6,000 rupees நீங்க அதுக்கு நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு 200 பிவி ஆக்டிவேட் ஆகும். நீங்க இந்த 6,000 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவோம், உங்களோட இன்கம் 6,000 rupees. செகண்ட் லெவல் இன்கம் உங்களுக்கு வரணும் போது ஒரு 6,000 rupees கொடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களோட இன்கம் 18,000. தேர்ட் லெவல் உங்களுக்கு இன்கம் வரணும்னா ஒரு 6,000 எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணும்போது 54,000 உங்களோட இன்கம். 4th லெவல் இன்கம் வர்றதுக்கு ஜஸ்ட் அதே 6,000 நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது 1,62,000. 5th லெவல் பண்ணும்போது 4,86,000. 6வது லெவல் பண்ணும்போது 14,58,000. 7வது லெவல் பண்ணும்போது 43,74,000. 8வது
லெவல், 9 லெவல், 10வது லெவல் நீங்க பண்ணும்போது டோட்டலா உங்களோட இன்கம் 10 லெவலும் சேர்ந்து 17 கோடியே 71,44,000 ரூபாய் இந்த இடத்துல நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு லெவலுக்கும் வெறும் 6,000 rupees, அதாவது 200 பிவி மட்டுமே நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தா போதும். அதுக்கும் கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய பைனரியில இருந்து 10% டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் உங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கான சப்போர்ட்டும் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருது. நம்ம பைனரியில செட் பண்ணக்கூடிய அத்தனையுமே மேட்ரிக்ஸ்ல சப்போர்ட்டா இருக்கும். அதுதான் இந்த இன்கம் 17 கோடி. சரி, சில பேர் நினைப்பாங்க, சார் 3 பேர்த்து ஆக்டிவேட் பண்ணி பண்ணுமா, 4 பேர்த்து பண்ணமா, 5 பேர்த்து பண்ணமா, எப்படி சார் இது? பைனரியில ஒருத்தர் 2 பேரும் செட் ஆகுறது பெரிய விஷயம். ஆமா சார், பைனரியில செட் ஆனா 2 பக்கம் ஈவனா போனா நமக்கு பைனரி கமிஷன். ஓகே, எனக்கு ஒருத்தர் தான் செட் ஆயிருக்காரு, பரவாயில்ல, பைனரியில தான் மேட்ச் ஆகல, ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு நபர் இந்த லெவல் நீங்க ஒரே ஒரு நபர் ஏர்ன் பண்ணா கூட இந்த 17 கோடியில 17 கோடியே 71 லட்சத்தை டிவைட் பண்ணீங்கன்னா மினிமம் 6 கோடி பக்கம் வரும். இந்த 6 கோடி ரூபாய்க்கு ஒரு நபர் நீங்க பிசினஸ் பண்ணா கூட அந்த 6 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும். நீங்க அவாசோல வந்த அத்தனை நபரும் ஒரு நாள் கோடீஸ்வரரா மாறுறதுக்கான பிளான் தான் இந்த மேட்ரிக்ஸ் டாப் அப் பிளான். ஸோ அடுத்தது மேட்ரிக்ஸ் பூஸ்டர் இன்கம். இந்த மேட்ரிக்ஸ் பூஸ்டர் இன்கம் அப்படிங்கிறது 5th இன்கம். இதுல ஒரு ஒரு லெவல்லையும் நமக்கு இன்கம் இருக்கு. இதுலயும் 10 லெவல் தராங்க. அப்ப மேட்ரிக்ஸ் இன்கம்ல உங்களுக்கு 5 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மேட்ரிக்ஸ் பூஸ்டர் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். இது ஒவ்வொரு லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வரும்போது ஒரு லெவல்லையும் 10 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களோட இன்கம் ஒரு சைக்கிளுக்கும் 44,28,600 ரூபாய் வரும். இதுல 11 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களோட இன்கம் 4,87,00,000 ரூபாய் உங்களுக்கு இதுலயும் இன்கம் இருக்கு. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்க பைனரியில செட் பண்ணக்கூடிய டீம்ல வரக்கூடிய இன்கமே இது ஒரு பெரிய இன்கம் கொண்டு வந்துடும். ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்ல 17 கோடி பார்த்திருப்பீங்க. இது ஒரு 4 கோடி 4,87,00,000 ரூபாய், கிட்டத்தட்ட மினிமம் 23 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு நமக்கு இதுல இருக்கு. அடுத்தது ஜெனரேஷன் இன்கம். ஜெனரேஷன் இன்கம்ங்கிறது நம்ம கம்பெனில வரக்கூடிய ப்ராடக்ட்ல ரீபர்ச்சேஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்கம் 10 லெவலுக்கு நம்ம கம்பெனில கொடுக்குறாங்க ஜெனரேஷன் இன்கம். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இது நம்மளுக்கு நம்ம பைனரியில சம்பாதிக்கக்கூடியதுலயே நம்ம கிடைக்கக்கூடிய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட். ஃபர்ஸ்ட் எம்ஆர்பி ப்ராடக்ட் 5,000 rupees ஒருத்தர ப்ராடக்ட் சில்வர் அசோசியேட் முடிக்கும் போது கிடைக்கும். அடுத்தது டேப் கோல்டு அசோசியேட் முடிக்கும் போது கிடைக்கும். அடுத்து கேரளா ட்ரிப் பிளாட்டினம் அசோசியேட் முடிக்கும் போது கிடைக்கும். எல்இடி டிவி பேர்ல் அசோசியேட் முடிக்கும் போது, 1 lakh ஃபண்ட் சப்பையர் முடிக்கும் போது, 2 lakh கார்பன் ரூபி முடிக்கும் போது, 5 lakhs கோல்டு எமரல்டு, 10 lakhs டைமண்ட், அடுத்தது பாத்தீங்கன்னா 20 lakhs உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்ட். நம்ம கம்பெனியோடைய பிளான். எனி டவுட்ஸ், எனி கிளாரிபிகேஷன் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸ்டாக் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஏரியா வைஸ் நம்ம அதுல என்னென்ன ஸ்டாக் பாயிண்டோட இதுங்கிறது பார்க்க போறோம். ஸ்டாக் பாயிண்டிங் எப்படி கொண்டு வந்திருக்காங்க